இன்றைய காலத்திலே மரணம் என்பதை மறந்திருக்கிறார்கள். தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை கூட உள்ளத்தில் இல்லாதவர்களாக பொய் சொல்பவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அநியாயம் செய்வர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தின் மூலமாக மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சொத்தின் மூலமாக அபகரிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் மரணத்தை அடைய இருக்கிறோம், தட்டம் தனிமையிலே கபரை சந்திக்க இருக்கிறோம், சிராத்தை சந்திக்க இருக்கிறோம் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரிகளே, நாம் உலகத்திலே அற்பமான வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி நாம் பொய்களை சொல்கிறோம். அதை போன்று நாம் அநியாயம் செய்கிறோம், நாம் அட்டிலியம் செய்கிறோம், நாம் அடுத்தவர்களை நோகடிக்கிறோம், அடுத்தவர்களை சொத்துக்களை அபகரிக்கிறோம், அடுத்தவர்களை காணிகளை நாம் எடுக்கிறோம். சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தற்காலிகமான வாழ்க்கைக்காக வேண்டி, கொஞ்சம் இன்பத்துக்காக வேண்டி நாம் இத்தனை விடயங்களை நாம் செய்கிறோம் என்றால் நாம் தட்டம் தனிமையிலே கபரிலே வைத்துவிட்டு நம்மளை வந்து விடுவார்கள். நம்மிடத்திலே அல்லாஹ் கேட்க காத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தனிமை கபருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். சகோதரிகளே, அதனால் நாம் சொத்துக்களை எடுத்திருக்கிறோமா அதை கொடுத்து விடுவோம். நாம் அநியாயம் செய்கிறோமா அநியாயத்தை விட்டு தௌபா செய்து விடுவோம். அதை மாதிரி நாம் பணத்தை எடுத்திருக்கிறோமா மற்றவர்களுடைய அந்த பணத்தை கொடுத்து விடுவோம். சகோதரிகளே, நமது வாழ்க்கை மனமானதாக நல்லதாக அமைவதற்கு இது காரணமாக அமையும். அதனால் நம்முடைய வாழ்க்கையை சீர் செஞ்சு நாம் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்ல அடியார்களுடைய கூட்டத்திலே நாம் சேர அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.